ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரே மொபைல் நம்பரில் எப்படி 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற, அதாவது சேம் நம்பரில் எப்படி 2 மொபைலில் ஒரே வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுற அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மூலமாக நீங்கள் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப்பை உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப்பையும் நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக எப்படி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்களோ அது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டாக உங்களுக்கு லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் எதை வேணும்னாலும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ஆக்ரி அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணாமல் மூலையில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லிங்க் அண்ட் எஸ்எஸ்சிங் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு QR கோடு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய இந்த மொபைலை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யாருடைய வாட்ஸ்அப்பை உங்கள் மொபைலில் பார்க்க போகிறீங்களோ இல்லை எந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் டபுள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மொபைலில் வாட்ஸ்அப்பை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மூலையில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். மூலையில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நான் 3ஆவதாக இருக்கிற லிங்க் டிவைஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா லிங்க் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா யூஸ் மொபைல் டேட்டா அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி பின் நம்பர் கேட்கும். அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ மொபைலில் லொக்ஸ்க்ரீனோட நம்பர் கேட்கும். ஸோ அந்த நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு கேமரா ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த கேமராவில் இந்த QR கோடை இந்த மாதிரி வச்சு ஸ்கேன் பண்ணுங்கள். அது ஸ்கேன் ஆனதும் இதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைலில் இருந்த வாட்ஸ்அப் உங்களுடைய மொபைலுக்கு அப்படியே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் அவங்க மொபைலில் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் எல்லாமே இந்த மொபைலில், அதாவது உங்களுடைய மொபைலில் வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் அந்த மொபைல்லையும் காட்டுறேன், இந்த மொபைல்லையும் காட்டுறேன் பாருங்கள். அதில் இருக்கிற அவ்வளோ சேட்டுமே இதுலேயும் இருக்குது. அது மாதிரி இதில் அவங்க வச்சுருக்க ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்குது. இதில் அவங்க பண்ண அந்த கால் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்குது. அதில் இருக்கிற கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் இதில் இருக்குது, எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் ஹாய் அப்படின்னு. இதே மெசேஜை பாருங்கள் அந்த வாட்ஸ்அப்லேயும் இருக்கும், இந்த வாட்ஸ்அப்லேயுமே இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணாலும் உங்களால் இந்த வாட்ஸ்அப்லேயும் பார்க்க முடியும். அது மாதிரி நீங்கள், அதாவது நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுறீங்களோ அதை அவங்களாலையும் பார்க்க முடியும். இது வரைக்கும் அவங்க பண்ண சேட், அந்த வாட்ஸ்அப்பில் இருந்த எல்லா சேட்டுமே உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது உங்களுடைய நெட்வொர்க்கை பொறுத்து உங்களுக்கு அந்த சேட் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி வாட்ஸ்அப், அதாவது நீங்கள் எந்த வாட்ஸ்அப்பை இந்த வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிங்களோ அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற கால் ஹிஸ்ட்ரியை தவிர மற்ற எல்லாமே வந்துடும். பட் உங்களால் இதில் ஈஸியாகவே அந்த காலும் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களால் கால் பண்ணிக்க முடியும். அது புதுசாக உங்களால் கால் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுற கால் இல்லை அந்த வாட்ஸ்அப்பில் அவங்க பண்ணுற கால் எல்லாத்தையுமே பார்க்க முடியுமே தவிர இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண காலை மட்டும் உங்களால் அந்த கால் ஹிஸ்ட்ரியை மட்டும் பார்க்க முடியாது. மற்றபடி அவங்க வைக்கிற ஸ்டேட்டஸ், அவங்களுடைய ப்ரொஃபைல், அவங்க பேசின சேட் எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாகவே பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.